நேத்து நைட்ல இருந்து மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. ஆமாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா நாங்க வாடகை வீட்ல இருக்கோம். எங்களால வாடகை கொடுத்தே முன்னேற முடியல. கரண்ட் பில் ஏத்துனா நாங்க எப்படி கரண்ட் பில் கட்டுறது? எப்படி பொழைக்கிறதுனே தெரியாம இருக்கிறோம். வாங்குற சம்பளம் எங்க வயித்துக்கே பத்த மாட்டேங்குது. இப்ப கரண்ட் பில் ஏத்திட்டே இருக்காங்க. நாங்க அந்த கரண்ட் பில் கட்டுறதா வாடகை வீட்ல ரோட்ல தான் இருக்கணும் இனிமே நாங்க. கரண்ட் பில் கட்ட முடியல, பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியல. வாடகை வீட்டுக்காரன்னு ஒரு சொல்யூஷன் எடுத்துன்னு வர மாட்டாங்க கவர்மெண்ட். அது ஏனே தெரியல. இருக்கிறவங்களுக்கு தான் மேல அவங்க பயன்படுத்துறத கண்டி இல்லாத நாங்க இல்லாத மட்டமாவே போயிட்டு இருக்குமே கண்டி கொஞ்சம் கூட முன்னேறவே இல்லையே. வாங்குற சம்பளம் வயித்துக்கே பத்த மாட்டேங்குது. நாங்க இன்னும் என்ன பண்றது? ரோட்ல தான் குடிசை போட்டு தங்கணும் இனிமே. ரோட்ல தங்கினாலும் விட மாட்டாங்க. அப்ப நாங்க எங்க தான் போய் பிழைக்கிறதுனே தெரியலண்ணா. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே தெரியல எங்களுக்கு. பட் இந்த கவர்மெண்ட் நாங்க மக்களுக்கானதான் கவர்மெண்ட். நாங்க மக்களுக்கு தான் பல விஷயத்த செய்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்களே. அத பத்தி உங்களோட மதிப்பு என்ன? மக்கள்ன்றீங்க. மக்கள்னா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன்படுது. இல்லாத எங்களுக்கு எங்கன்னா பயன்படுது. இல்லாதவங்கள போய் கேட்டு பாருங்க. ஒண்ணுமே இல்ல எங்க வீட்ல எல்லாம். ஒரு டிவி, ஒரு ஃபேன் ஓடுது. அதுக்கு எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், 1200 வருது. வாடகை கொடுத்தவங்க நல்லா தான் இருக்காங்க. வாடகை நாங்க எங்க போறது? மக்கள்லாம் எல்லாருமே மக்கள் தான். ஆனா இருக்கிற கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படுது. இல்லாத நாங்க எங்க போறது? அதை யாருமே கவனிக்கவே மாட்டாங்களே. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அவங்க கட்சின்றது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்துது. நாங்க பொதுமக்களா இருக்கோம். நாங்க சின்ன ஒட்டு சந்தில இருக்கோம். எங்க வீட்லாம் குடிசை பகுதியாகுது. நாங்களாம் எங்க போய் நிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்லையே. எல்லாம் கேள்வி கேட்கலாம், பதிலும் சொல்லலாம். ஆனா யாருக்கு அது சொல்யூஷனே கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் போகுது. ஆனாக்கா இப்ப இந்த விஷயத்த ஏன் செய்யறன்ற ஒரு காரணம் அவங்க சொல்றாங்க. ஒரு 1.60 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. மின்சார வாரியம் வந்து கடன்ல போயிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாசம் கரண்ட் பில் ஏத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அந்த கடன் ஆச்சுன்னா அது யாருக்கு காரணம்? யார் காரணம்? எந்த கவர்மெண்ட் செஞ்சுச்சு? அதுல எந்த அமைச்சர் ஊழல் செஞ்சாங்க? அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. பட் அப்படி கடன் ஆயிடுச்சுங்கிறத மக்கள் மீது அந்த தலையில அதை விடுகிற மாதிரியான விஷயமா போகுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆனா லாபம்னு வரும்போது எங்களுக்கு தெரியல கவர்மெண்ட்ல. பொதுமக்களுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்? வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. நாங்க அதில் போயிட்டு இத்தனை லட்சம் லாபம் ஆச்சு, இத்தனை லட்சம் நஷ்டம் ஆச்சுன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றது இப்போ நீங்க சொல்ல 1000, நான் சொல்ல 1000, அதெல்லாம் உண்மையாயிடுமா? எங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து நடுத்தர மக்கள். எங்களுக்கு வந்து இந்த கணக்கு வழக்கு எதுவும் தெரியாது. வாங்குற 10,000 ரூபா சம்பளத்தில் அதை கணக்கு போட்டு மாசம் ஃபுல்லாக முன்னேறதே பெரிய விஷயமாகுது. 1.5 லட்சம், 2 லட்சம், இத்தனை புள்ளி ஆகுது, அத்தனை புள்ளி ஆகுதுன்றீங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே இல்லையா? ஒரு அரிசி வாங்குறீங்க. ஒரு அரிசி முன்ன இருந்த காலத்துக்கு பிறகு 1500 ரூபா ஒரு அரிசி மூட்டை. அது வாங்கினா இங்கே ஒரு மாதம் சாப்பிட முடியல எங்களால். நாங்கள் இருக்கப்பட்டவங்களா? காலைல டிஃபன், நைட்டு டிஃபன் சாப்பிட 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றோம். ரேஷன் அரிசி வாங்கினா அதோட ஸ்மெல்லு குழந்தைங்களுக்கு ஒத்துக்க மாட்டுது. வயிற்ற கலக்கி விட்டுது. அப்போ நாங்கள் என்ன தான் வாங்குது? ரேஷனில் மாதம் ஃபுல்லாக போடுற அரிசி மாதத்தில் 10 நாள் 15 நாளைக்கு மேலே போடுறது இல்லை. கேட்டால் அடுத்த மாதம்ன்றாங்க. அந்த பாமாயிலை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த பாமாயிலே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. போன மாதம் பாமாயில் இன்னும் வாங்கலை நாங்கள். கேட்டால் ஸ்டாக் வரல. அப்போ நாங்கள் எங்கே தான் போய் சாப்பிட்றது சொல்லுங்கள்? ஒரு கோல்டு வினர் வாங்கினீங்கன்னா 200 ரூபாய். பாமாயில் வாங்கினா எங்களுக்கு 30-35 ரூபாயில் முடியுது தான். அந்த பாமாயில் நல்லதோ கெட்டதோ அதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுவே கிடைக்காத பட்சம் நாங்கள் எங்கே போய் வாங்கி சாப்பிட முடியும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இது மாதிரி ஆட்சிக்கு வர கட்சி இது மாதிரி விலைவாசி உயர்வு செய்கிறாங்க. ஏதாவது பேருந்து கட்டணத்தை உயர்த்ததோ, இல்லை மின் கட்டணத்தை உயர்த்ததோ, இல்லை பால் கட்டண உயர்வோ செய்கிறாங்க. பட் எதிர்க்கட்சி இருக்கும்போது அதை கண்டிக்கிறாங்க. பட் அவங்களே நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறும்போது அவங்க அதே திரும்ப செய்கிறாங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? அண்ணா, கட்சின்றது அவங்க முன்னேற தானே பார்க்குறாங்க. ஜனங்க முன்னேறலாம் பார்க்கல. உண்மையை சொல்ல போனால் அவங்க சுற்றிக்கிற ஆளுங்க, அந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்க ஒரு மீட்டிங் எங்களை கூட்டு போனால் 100 ரூபா 150 ரூபா கொடுக்குறாங்க. அதில் எங்களுக்கு என்ன வந்துடும்? அதில் அவங்க எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தானே பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களுக்கு எந்த பெனிஃபிட்? எந்த கட்சி வந்தாலும் அவங்க தான் நல்லா இருக்காங்காட்டி பொதுமக்கள் நல்லா இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு. மக்களுக்கான ஆட்சி தான் நடத்தணும் அப்படிங்கிறத நீ ஏற்றுக்கலண்ணா. இல்லைண்ணா, இல்லை, கண்டிப்பாக இல்லை. நாங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இன்னும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க? வீடு தரேன்றீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் வீடு. எங்களுக்கு எதுவுமே இல்லையே. இப்போ ஊரை விட்டு ஊர் வந்து இவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு ரேஷன் கார்டே இல்லை. அவங்களுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ப்ரூஃப் வேணும்னா அங்கே எங்கே போய் கண்டுபிடிக்குது ப்ரூஃபை சொல்லுங்கள்? ப்ரூஃப்ன்றது நீங்கள் கவர்மெண்ட்டாக பார்த்து மக்களுங்க இல்லாதவங்களுக்கு செய்கிறது தான் ப்ரூஃப். அது இல்லாத இது இருந்தால் தான் வீடு தரும், அது இருந்தால் வீடு தருவோன்ட்டு நாங்கள் எங்கே அலையிறது? ஒரு வீடுன்றீங்க எவ்வளோ ஒரு சர்டிஃபிகேட்டுக்கே பல வாட்டி அலைய வேண்டாகுது. அப்போ எதுக்கு இதெல்லாம்? நாங்கள் கஷ்டப்படுறோம், சாப்பிட்றோம், இப்படியே செத்துட்டு போயிடும். விட்டுருங்க. சரிங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமை மாறணும் அப்படின்னா யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்? அப்படி அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கட்சி இல்லாதவங்க வரணும். ஆட்சியில் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க அவங்க வந்தால் தானே நல்லாயிருக்கும். சும்மா ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க சம்பாதி தானே பார்ப்பாங்க. அவங்க கூட வந்தால் மாறுவாங்களா மாற மாட்டாங்கன்னு தெரியாது. இப்போ நானே வந்து பண ஆசை வந்து மாறினது தான். இருக்கிற மக்களை யோசித்து செய்கிறவங்க தானே மனுஷன். இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். நேற்று நைட்லேருந்து மின் கட்டண உயர்வு அமல்படுத்தியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் கஷ்டப்படுறாங்க. பெரியவங்க சின்னவங்கலாம் வயசானவங்கலாம் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த கஷ்டம்தான். எல்லாத்தையுமே தான் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஆட்டோ பேட்ச்லாம் பயங்கர டபுள் ரேட்டு. இது மின் கட்டணமும் அதே போல் தான் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அரசு அந்த மாதிரி இருக்குது.
மின் கட்டணம் ஒயரு அது கரண்ட் பில் உயர்ந்திருக்கு. ஆமாம், அது வந்து தப்பு தான். அது இந்த நேரத்தில் கரெக்டாக விற்கிற வண்டி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்ற அதுக்கு முன்னாடி ஏற்றிருந்தா அது ஒரு பெரிய இதாக வந்திருக்கும். இப்போ அது முடிஞ்சவொடனே ஏற்றத்தில் என்ன பிரயோஜனம்? அதுக்கு தப்பான விஷயந்தான். ஆனால் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஏற்றது கஷ்டம்தான். வசதியானவங்கலாம் கரண்ட் பில்லு கட்டலாம், எங்களை மாதிரி ஏழைங்களாம் நாங்கள் எப்படி அவ்வளோ அதிகமான கரண்ட் பில்லு கட்ட முடியும்? அதனால் அவங்க தான் பார்த்து இது நல்லபடி கொஞ்சம் குறைக்க மாதிரி செய்யணும். வாடகை கொடுத்துன்னு இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம், சொந்த வீடு இருக்கிறவங்கலாம் ஒன்றும் இது அவங்களுக்கு லாபம், எங்களுக்கு தான் நஷ்டம். ஆனால் ரேட்டு ஏற்றுனது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்க ஏற்றுனா நம்ம கட்டி தான் ஆகணும். ரத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது கடுமையாக தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் பாதிப்பாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறதுனா, இப்போது எல்லா விலையும் ஏறிச்சுல்ல, அதனால அது விலை ஏறிச்சு. அவ்வளோதான். நல்லதா தப்பா? இப்போ எல்லாமே விலை ஏறவசி அதுவும் ஏறுது இல்லைண்ணா. நல்லது பட்சம் அதிகபட்சம் பார்த்தோம்னா நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? ஏற்கனவே ஆடி போயிருக்கு கரண்ட்டு, ஏற்கனவே ஏறி போயிருக்கு. 200 யூனிட் 400 யூனிட் ஏறி அதே கரண்ட் பில் கட்ட முடியாது. எனக்குலாம் 1500 வர்றது, இந்த தடவை 5500 வந்துருக்கு கரண்ட் பில்லு. என்னைக்கு இதுக்கு வேறு ஏற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியாது, ஊரை பார்த்து ஓடிடலான்னு இருக்கோம். வேலை செய்ய முடியும். ஊர்லலாம் ஏதாச்சும் கரண்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. நிம்மதி திணையில் உட்காந்து நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்குது சார். 1000 ரூபா எனக்கு வராது சார். 6-7 வருஷத்தில் 5500 வந்திருக்கு எனக்கு கரண்ட் பில். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்படி ஏறிட்டே போனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. நம்ம ஒண்டி சொல்ல முடியாதுல்ல, எல்லாரும் சேர்ந்து சொன்னால் தான் அதோட இது. இது பாமர மக்கள் கொஞ்சம் பாதிக்கும், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது இருக்குது. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க சங்கடப்படுவாங்க. இந்த கவர்மெண்ட் மக்களுக்கான அரசு நடத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் அரசுலாம் கிடையவே கிடையாது சார். ஒரு காலமும் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறதோட சரியே தவிர, அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, ஆனால் திருப்பி அதை வேற வழியில் அதை வாங்கிடுறாங்க. வாங்கிடுறாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க ரன் பண்ணுறதுக்கு உள்ள இதை வந்து மக்கள்கிட்ட தான் திணிச்சா தான் அவங்க கவர்மெண்ட்டை ஸ்டடியாக கொண்டு போக முடியும். அதனால் அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான் அது. அதான் இப்போயா அது வருஷம் ஃபுல்லாக தான் திணிக்கிறாங்க. இவங்க மட்டும் வர்ற ஆட்சிக்காரங்களாம் மொத்த பேரும் தான் திணிக்கிறாங்க. யார் இப்போ அவங்க ஜெயிச்சாலும் அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெயிச்சாலும் அதான் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஜெயிச்சாலும் அதான் சொல்கிறாங்க. மக்கள் ஜெயிக்கலைனாலும் அதான் சொல்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்துக்குறோம். யாரும் பார்த்தவங்களும் கிடையாது, ஏழைப்பட்டவங்களுக்கு யாரும் எதுவும் செஞ்சதும் கிடையாது. நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே தான் சாப்பிட்றோம். யாருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணல. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து நஷ்டத்தை இங்கே 1.6 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்காக இந்த மாதிரியான அப்பப்போ இந்த அப்டேட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து விலை உயருன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காத்திருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஜெயிக்கணும்ல சார். நான் இப்போ நானாக நின்னா கூட சரி, நான் ஜெயிக்கணுன்றதுனால என்ன ஒன்றா பேசுவேன். வந்துட்ட பிறகு அப்புறம் என் இஷ்டம் தானே. அதே தான். அது வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்றது சூழ்நிலை தான் இருக்கும். அதுக்காக பண்ணுறாங்க. ஏற்ற சொல்லணும்னா 1.6 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதுக்காக செய்யறேன்றாங்க. அப்போ அந்த கடன் எதனால ஆச்சு, எந்த கவர்மெண்டால ஆச்சு, அது காரணம் யாரு, என்ன ஊழல் நடந்துச்சு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறேன்னா, 2 பேரும் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க வந்தாலும் இதை தான் சொல்கிறாங்க, இவங்க வந்தாலும் இவங்க அவங்கள சொல்கிறது, இவங்க சொல்கிறாங்களே கண்டி. இதனால் பொதுமக்கள் தான் பாதிக்கிறாங்க. பட் 2027 வரையும் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் இந்த மாதிரி கடன் உயர்வு செஞ்சுட்டே இருப்போம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1.6 லட்சம் கோடி கடனில் இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த கடனுக்கான காரணம் யார் அதில் ஊழல் செஞ்சாங்க, அந்த மாதிரி விஷயத்த பேச மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி விஷயம் அது அவங்க தான் யோசிச்சு பண்ண முடியும். எங்களை மாதிரி நடுத்தரமான மக்களுக்கு என்ன தெரியும்? அதனால கரண்ட் பில்லை அவங்க குறைச்சி தான் அவனை இப்படி இருந்தால் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போட முடியும்? ஓட்டு போட மாட்டான். என்ன அதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு எல்லா இதுவும் ஏற்றிட்டு எல்லாம் செய்கிற மாதிரி மக்களுக்கு எல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு மற்ற இதெல்லாம் ஏற்றி இது பண்ணிடுறாங்க. அதில் இது பண்ணி இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1.5 லட்சம் கோடியில் கடன் ஆயிடுச்சு. அந்த கடனை சரி பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் ஆனால் 1ஆம் தேதி ஆனால் இந்த மாதிரி கட்டண உயர்வு நடக்கும் அப்படிங்கிறத இந்த 3 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. போன வருஷம் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டுக்கான கரண்ட் பில்லை கவர்மெண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. பட் ஒரு ஃபேக்ட்ரி கடைகளுக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் வாங்கலை. வணிக கட்டணம் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணல. வீட்டுக்கான விஷயத்தை வந்து ரிட்டர்ன் பெற்றிருக்காங்க. இப்போ இந்த முறை வந்து எல்லாத்துக்கும் அமல்படுத்திட்டாங்க. வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் அமல்படுத்திட்டாங்க. மக்கள் அதை சந்திக்க வேண்டிய சூழலாம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது இலவசன்ற பொதுவாக இலவசன்றதே கொடுக்கக்கூடாது. இது கொடுக்கறதுனால தானே எல்லாமே பட்ஜெட் அது இதுன்னு பண்ணி இது பண்ணுறானுங்க. அது இல்லாமல் இருந்தால் பண்ணலாம். இது அது இலவசத்தை கொடுத்துட்டு இது கரண்ட் பில் ஏற்றுனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2 மாசத்துக்கு ஒரு முறை கட்டுறதுனால நாங்கள் 1 மாசத்துக்கு ஒரு முறை மாற்றிடுவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த யூனிட் குறைய 1 மாதம் ஒரு டைம் கட்டும்போது உங்களுக்கு 200 யூனிட் 300 யூனிட் போகாது. ஏன்னா 100 யூனிட்னா அது ஒரு ரேட்டு, 200 யூனிட்னா அது ஒரு ரேட்டு. அப்படி மாற்றும்போது நம்ம கரண்ட் பில் கம்மியாகும். பட் அதை 3 வருஷம் ஆச்சு இன்னும் செய்யவே இல்லையே. அதை செய்வாங்கன்னு நம்புறீங்களா? செய்ய மாட்டாங்க சார். செய்ய மாட்டாங்க. செஞ்சா கவர்மெண்ட் நஷ்டம் தானே வரும். செய்ய மாட்டாங்க. அதை செய்ய மாட்டாங்க. வாக்குறுதியை கொடுத்தாங்க, அதை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. வாக்குறுதி எல்லாருமே கொடுக்க தான் சார் செய்கிறாங்க. செய்ய மாட்டாங்க. செஞ்சா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். செய்ய மாட்டாங்க சார். செய்ய மாட்டாங்க. அது செஞ்சால் பாதிக்கு பாதி ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. சரி. கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வரும். செய்ய மாட்டாங்க சார். எப்படி செய்வாங்க? இப்போ என் வீட்டில் வந்து 200 யூனிட் 2 மாதம் ஓடுதுன்னு வைங்க, ஒரு மாதம் 100 யூனிட் ஓடும். அது எனக்கு ஃப்ரீ ஆயிடுது இல்லை? அது எப்படி கவர்மெண்ட் சொல்லுங்க? அது செய்யவே மாட்டாங்க சார். அது செய்யவே மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எதுக்கு வந்து கட்டண உயர்வு செய்கிறாங்கன்னா, ஒரு 1,50,000 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. மின்சார வாரியம் கடனில் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு வருஷம் ஜூலை மாதம் ஆனால் அந்த மாதிரி வந்து கட்டண உயர்வு செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இவர் 3வது வருஷம் ஆயிடுச்சு. 3வது வருஷம் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு 30% 2022 செஞ்சாங்க. அப்புறம் 23 செஞ்சாங்க. அப்புறம் வீட்டுக்கு விஷயத்தை வந்து எக்ஸப்ட்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு மட்டும் வேண்டாம், கம்பெனிக்கெலாம் சரின்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வீட்டுக்கும் சரின்ட்டாங்க. வீட்டுக்கும் வந்து 4% உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கான காரணம் வந்து என்ன, நஷ்டத்தை இயங்குது அப்படின்னும் போது, அப்போ அந்த நஷ்டத்துக்கு காரணமான யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே. கண்டிப்பாக சார். அப்போ மின்சார இப்போ லாஸ்ட் டைம் வந்து என்ன மின்சாரத்துறை மினிஸ்டர் தங்கமணி வந்து ஊழல் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இதே திமுக அரசு சொன்னாங்க. அவங்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நடவடிக்கை எதுவும் எடுக்கல. ஆனால் இப்போ நஷ்டத்தில் எங்குது, அதுக்கான விஷயத்தை மக்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கட்டணத்தை மக்கள் மீது விதிக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் மத்தியிலடா இப்போ காலையில் நியூஸில் பார்த்தீங்க, 1 கோடி பேருக்கு மின் கட்டணம் அதிகமாக வராதுன்றாங்க. அப்போ மிச்சப்பெல்லாம் சாகுவாசா செய்யுது. நாங்களாம் ஜனங்கள் கிடையாது. 1 கோடி பேர் போகிற நாங்களாம் மனுஷன் கிடையாதா சொல்லுங்கள்? எல்லாருமே அப்படி தான் சார் இருக்கா. எத்தனை ஜனங்க இருக்கா? 3 கோடி பேர் மேலே இருக்கிறதுல 1 கோடி பேருக்கு மேலே கரண்ட் பில்லு அதிகமாக வராது, மிச்ச பேருக்கு அதிகமாக வரும்னு இருக்காங்க. லிஸ்ட்டு நீ காலையில் தான் பார்த்தேன். 200 யூனிட் மேலே போனால் 4.80, 5.30, 6.30, 10, 11 ரூபா 80 பைசா வரையும் கரண்ட் பில்லு போட்டிருக்காங்க. இது ரொம்ப அநியாயம் சார். ரொம்ப இது ஆட்சிக்கு வந்து கரண்ட் பில்லையும் மது விலக்குதான் மெயினாக சொன்னாங்க. அடிப்படை சொன்ன விஷயமே இதுதான். ரெண்டுமே நடக்கல. ரெண்டுமே அதிகமாக தான் நடக்குது. அப்படியே தெருவில் பக்கத்தில் போய் பாருங்கள். காலைல 9 மணிக்கு வந்து பாருங்கள், பகலில் 12 மணிக்கு மேலே இருக்க கூட்டம் காலைல 10 மணிக்கு இருக்குது கொஞ்சம் ஷாப்பில். இதுதான் அது ஊரை விட்டு ஓடிடலான்னு இருக்கோம் சார். அதான் உண்மையான விஷயம். பசங்களை ஸ்கூலில் இருக்க அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். இல்லாட்டினா பேர பசங்க சேர்ந்துருக்காங்க. ஊரில் வீடு இருக்குது. ஊரில் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தோம் வைங்க, கம்முன்னு போயிடும். கரண்ட் பில் கட்டிலாம் வாழ முடியாது இனிமேல்லாம். அதாவது எனக்கு 1200 வந்த கரண்ட் பில் 5500 வந்துருங்களா, சாதாரண மக்கள் ஒரு 200 300 வரவங்க 2000 வந்து எங்கே போவாங்க அவங்க? அதான் சார், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? யதார்த்தம் என்னன்னா இருக்குன்னா, ஒரு 1,50,000 லட்சம் கோடி கடனை அடிச்சுக்கிறாங்க. மின்சார வாரியம் கடனை அடிச்சுக்கிறாங்க. அந்த கடனுக்கு காரணம் ஏற்கனவே செஞ்ச ஆட்சியாளர்கள். அவங்க நிர்வாக முறைகேடுல ஊழல் செஞ்சதுல கடன் ஆகி வச்சு. அப்படிதானப்பா இருக்கிறோம். பெரியவங்க செய்யற தப்பு சின்னவங்களை தானே பாதிக்குது. சின்னவங்க என்ன பண்றாங்க, அதை மெயின்டைன் பண்ண எதனா பண்ணி தானேப்பா ஆகணும். அதனால குத்தமும் சொல்ல முடியல, நம்மளோட இதுவும் ஏத்துக்க முடியாத நிலைமையில இருக்கணும். வீடுங்கிற நம்ம பர்சனல்மா, பட் கவர்மெண்ட்டுங்கிற நம்ம எல்லாருக்குமானது தானே. யாரோ ஒருத்தன் தப்பு பண்றது நம்ம எப்படி கட்ட முடியும்? சேர்ந்து கேட்கணும். அது அதனாலதான் சொல்ல வரோம். அது பொது விஷயம், பொதுவாக தான் எல்லாருமே சேர்ந்து கேட்கறதா தான் அதோட இது. அதனால என்னோட அபிப்பிராயம் கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம். கவர்மெண்ட் மக்களுக்கான அரசு நடத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் அரசுலாம் கிடையவே கிடையாது சார். ஒரு காலமும் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறதோட சரியே தவிர, அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல அதிமுக வித்தியாசமே இல்லை. எல்லா கட்சியும் அப்படிதான். எல்லா கட்சியுமே யார் வந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை சாதிச்சிடும் அதை சாதிச்சிடும் நாங்கள். ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி விலைவாசி அரசாங்கம் வந்து கட்டணத்தை உயர்த்தும் போது, இல்லை பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் போது எதிர்க்கிறாங்க. பட் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அவங்களே அதையே செய்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதே தான் சார். இப்போது நான் ஆட்சியில் இல்லைல்ல, அதனால எதிர்கருன்னு குறை சொல்லுவேன். நான் வந்த பிறகு நானே அதே தான் செய்வேன். அதுதான் அரசியல், இந்த காலத்து அரசியல். அப்படின்னா இப்போ திமுக அதிமுக வித்தியாசம் இல்லை அப்படின்னா வந்து மக்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கவர்மெண்ட் திரும்ப மாற்றி தேர்ந்தெடுக்கிறாங்களா? சார் வேறு யாராவது வரணும். இவங்க 2 பேருமே வரக்கூடாது. யாராவது வரணும். கட்டாயமாக நல்லா இருக்கும். யாரும் வந்து கீக்கல, யாரும் வந்து செய்யலை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கீச்சிட்டு நிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் ஒன்றும் பண்ணல. சரிம்மா, இப்போ இந்த நிலைமெல்லாம் மாறணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது? யாருமே ஆட்சிக்கு வருவானான்றேன் நான். யாருமே ஆட்சிக்கு வருவானா? யாரும் வேணாம். அவங்கவுங்க மக்கள், ஏழைப்பட்ட மக்களே ஆட்சி பார்த்தாவே போதும். அவங்கவுங்க ஆட்சி பார்த்தாவே நல்லா இருக்கும். அந்தந்த வீட்டில் அவங்கவுங்க ஆட்சி பார்த்தாவே நல்லா இருக்கும். யாரும் ஆட்சி பார்க்க வேணாம். சரிம்மா. ஆமா. ஆனால் இப்போ பாருங்க, திமுக அரசு மின்கட்டண உயர்வு ஏற்றிருக்கு. அதிமுக கண்டிக்குது, இது தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. போன முறை அவங்க அதை செஞ்சாங்க, இப்போ இவங்க அதை கண்டிச்சாங்க. உண்மை, ஒருத்தர் தப்பு செஞ்சா ஒருத்தர் கேட்கறது நியாயம் தானே. அதுக்கு தான் நம்ம எதிர்கட்சியா உட்காடுறாங்க. கேட்கணும். ஆனா இவங்களே ஆளுங்கட்சி வரும் அதே தான் செய்யறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? உலகோட நடப்பும் அப்படிதான் இருக்குது. ஏத்தனாதான் ஒரு இதுவும் பண்ண முடியும். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நடுத்தர மக்களையும் பார்க்கணும். அவங்க எனக்கு பார்த்தனா ஒரு விதத்தில் அவங்க மேலே இருக்குது, ஒரு விதத்தில் இவங்க மேலே இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே கூட்டையில் ஊந்த மாட்டேங்க தான். ஆமாம், ஒரே கூட்டையில் ஊந்த மாட்டேங்க தான். அவன் இவனை சொல்லினே இவன் ஆளுங்களும் பண்ணுறாங்க, அவங்க ஆளுங்களும் பண்ணுறாங்க.
இவங்க ஆளுங்களும் பண்ணுறாங்க, 2 பேரும் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதனால் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கன்ஃபார்மாக. இவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த மாதிரி ஒரு நஷ்டம் ஆனதுனால இதனால் இதை நாங்கள் ஏற்றுறோம், அப்போ தான் இதை சரி கட்ட முடியும், அதனால் இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம யாரையும் குறிப்பிட்டு இவங்க தான் இது ஏறுது, இவங்கனால தான் இது ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லாரும் செய்கிற தப்பு. அதாவது அவங்களுக்கு வந்து யாருக்கு என்ன வருமானம் வருமோ அதை தான் அவங்க யோசிக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க யோசிக்கல. அவங்களோட இதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. எது லாபம் சம்பாதிக்கலான்னு அவங்க தான் அதை யோசிக்கிறாங்க. எங்களை மாதிரி அவங்கள யோசிச்சாங்கன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. இந்த கட்சி வித்தியாசம் இல்லை சார். எது வந்தாலும் இதுதான் சார். அப்படிதான் இருக்கு. எது வந்தாலும் இதுதான், இதை தான் பண்ணுறாங்க. அவங்க வந்தாலும் சரி தான், இவங்க வந்தாலும் சரி தான். அதை தான் நாங்கள் அதை பண்ணுவோம், அவங்க இருக்கும்போது நாங்கள் இதை பண்ணுவோன்றாங்க, இவங்க இருக்கும்போது அதை பண்ணுவாங்க. இருக்கிறதுக்கு ஏறிட்டு தான் போகுது. ஜனங்க தான் செத்து சுண்ணாம்பு வராங்க. இது உண்மையான விஷயம்.